வணக்கம். பாகியலட்சுமி சரியில்ல. கோபியை வண்டியில் கூட்டிகிட்டு வராங்க. இது எழிலுக்கு பிடிக்கல. செழியன் கூட உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் யாருன்ட்டுலாம் இவர் கேட்குறாரு. இது தேவையா? அதனால தான் இவரை வேணாம் சொன்ன கேட்கல, நீ கூட்டிகிட்டு வந்தனிட்டு அவர் நடுவில் யாரோ மாதிரி பேசிக்கிட்டே வராரு. என்னை எங்கே கடத்திட்டு போகிறேன்லாம் கேட்குறாரு. இவர் குடிச்சிட்டால நம்ம யாருன்னு கேள்வி கேட்பாரு. நான் வேணாம் சொன்னாங்க, நீ கூட்டிகிட்டு வரேன்னுட்டு எழில் புலம்பிக்கிட்டே வராரு. அந்த நேரத்தில் பாக்யா ஃபோன் பண்ணுறாங்க. இவர் ஃபோன் பேசும்போது கோபி குறுக்க பேசுறதுனால பாக்யாவுக்கு அங்கே சந்தேகம் வருது. என்னடா அவங்க அப்பா கொடுக்குறியானோன்னு இவர் வெளியில் வந்து பேசுகிறாரு. அவர் அங்கே குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தார். அங்கே விட்டுருந்த ஏதாவது பிரச்சனை இருக்குன்ட்டு நான் வேணா கூட சொன்னாக்கா கேட்காம செழியை நான் கூட்டிகிட்டு வந்தான்ட்டு சரிடா பத்திரமா போங்கன்னுட்டு அவங்க சொல்கிறாங்க. இவங்க கூட்டிகிட்டு வந்துட்டு வாசலில் விடுறாங்க. இங்கே இன்னும் வீடு வரல, என்னை கூட்டிகிட்டு வந்துட்டிங்களா? நான் ராதிகா வீட்டுக்கு போக மாட்டேன்ட்டு அந்த போதையில் அவர் சொல்கிறாரு. நான் வேணா சொன்னால் கூட கேட்கல, நீ கூட்டிகிட்டு வந்தா இப்போ பாரு அவர் இறங்க மாட்டார், நீயே கூட்டிகிட்டு போயிட்டு விடுன்னுட்டு எழில் சொல்கிறாரு. ஒன்றியா இவரை கூட்டிகிட்டு போக முடியாது, நீயே வாடானிட்டு அதுக்கப்புறம் இவர் கதவை திறந்து விட்டு கேட்டு திறந்து விட்டு அதுக்கப்புறமா இவர் கூட்டிகிட்டு வராரு உள்ள. ராதிகா வந்து கதவை திறக்கிறாங்க. அவங்க மாமியாரும் வந்துடுறாங்க. என்ன நீங்களும் அவருக்கு குடிக்க வச்சு கூட்டிகிட்டு வரீங்களான்ட்டு ராதிகாவோட அம்மா செழியன் கிட்டே கேட்கும்போது அவர் ஷாக் ஆகிட்டு ராதிகா கேட்டு ஷாக் ஆகிறாங்க. அவர் விட்டுட்டு வெளியில் வந்துட்டு இதை வந்துட்டு எழில்கிட்ட சொல்கிறாரு. இதுக்கு தான் நான் வேணாம் சொன்னேன் கேட்கல, அவங்க இந்த மாதிரி தான் பேசுவாங்க வானிட்டு தேவையான்ட்டு அவர் கூட்டிகிட்டு கிளம்பிடுறாரு. இங்கே என்ன மாப்பிள்ள நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்களான்ட்டு ராதிகா ஒரு பக்கம் கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு எவ்வளோ இருக்குது மனசில் வருத்தம், அதனால் தான் குடிச்சிட்டு வந்தான்ட்டு இவர் சொல்கிறாரு. ஆமாம், உங்களுக்கு என்ன கஷ்டம்? அவங்க அம்மா பற்றி மட்டும்தானே கஷ்டம். இனி அந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நீங்கள் குடிச்சிட்டு வருவீங்களா? மயூ பற்றிலாம் ராதிகா பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்களான்ட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. நீங்கள் எதுக்காக சும்மா தொணன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா இருங்க. ராதிகா என்னோட பொண்டாட்டியாவோ டார்ச்சர் பண்ணுறா. என்னோட மாமியார்ன்ட்டு ஒத்திருக்கிறாள், அவளால் தான் எனக்கு ரொம்ப கஷ்டம். ராதிகா சும்மா இருந்தால் கூட அவள் தான் தூண்டி விட்டு என்னோடய வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் ஒரு பிசாசு, அவள் ஒரு ராட்சசன்லாம் இவர் பாட்டு உட்காந்து போதையில் பேசிக்கிட்டே இருக்காரு. அதை கேட்டதும் இவங்க 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன இவர் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு, குடிச்சிட்டு இப்படியெல்லாம் கரெக்டாக பண்ணுவார் தெரிஞ்சிருந்தாக்கா உனக்கு நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க விட்டுருக்க மாட்டேன், இவர் தேவையானுக்குன்ட்டுலாம் அவங்க அம்மா சொல்கிறாங்க. செழியனும் எழிலும் வீட்டுக்கு வராங்க. வீட்டில் அமிர்தாவும் ஜெனியும் கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ லேட்டுன்ட்டு டிராஃபிக்னு சொல்கிறாங்க. இவங்க கோபியை கூட்டிகிட்டு வந்தது எதுவுமே சொல்லலை. அந்த நேரத்தில் பாக்யா ஃபோன் பண்ணுறாங்க செழியனுக்கு. கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டிங்களான்ட்டு அவர் அழுகுறாரு. ஏமா அப்பா அப்படி இருக்காரு? அவர் நம்ம கூட இருந்தப்பல நல்லா எப்படி கெத்தாக இருப்பார். ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா, பாரில் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணார், அவரை நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம், எங்களை தெரியாத மாதிரி அவர் பேசுகிறாரு, போதை ஜாஸ்தி ஆகிட்டுன்ட்டு இவர் கஷ்டப்பட்டு வருத்தத்தோடு பேசுகிறாரு. அவர் தெரிஞ்சு வேணும்னு தான் குடிச்சிக்கிட்டு இருக்காரு. குடித்தாக்கா மற்றவங்களாம் பாதிப்பு வரும்னு தெரியும். அவர் வேணும்னு எதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர்னா குழந்தையா, நம்ம சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார் விடுன்னுட்டு அவங்க எழில்கிட்ட ஃபோனை கொடுக்க சொன்னவொடனே அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவனை பார்த்துக்கிட்டான்ட்டு இவங்க ஃபோன் பண்ணிவிட்டு கட் பண்ணுறாங்க. பொழுது விடிஞ்சு பாக்யா கோயிலுக்கு வராங்க அவங்க மாமியார் கூட்டிகிட்டு. இந்த இடத்துல பக்கத்தில் தான் எங்களோட டீச்சர் வீடு இருக்குது, எங்களோட ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்கன்ட்டு அவங்க மாமியார் சொல்கிறாங்க. இவங்க அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே வந்து சாமி கும்பிட்டுட்டு ஒரு இடத்துல வந்து உட்காடுறாங்க. திரும்பவும் அவங்க பழைய கதையை பேசுகிறாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பாக்யாவுக்கு ஃபோன் வருது. ஒரு நிமிஷம் அத்தை, எனக்கு முக்கியமான காலம், நான் வெளியில் போயிட்டு பேசிட்டு வரேன்ட்டு இவங்க வெளியில் வந்துட்டு அவங்களுக்கு ஒருத்தர் கூட்டிகிட்டு வராங்க. உள்ளே வந்தோடனே யார் வராங்க தெரிலன்ட்டு இவங்களாம் எழுந்து நிற்கிறாங்க. இவங்க கிட்ட வந்து நின்னாக்கா என்ன தெரியல அவனுக்கு ஈஸ்வரியன்ட்டு வந்தவங்க கேட்குறாங்க. தெரியலன்ட்டு அவங்க முழிக்கிறாங்க. நான் தான் சாவித்ரி, உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, கூட படிச்சுமேன்ட்டு அவங்க சொன்னதுக்கப்புறமா ஈஸ்வரிக்கு ஞாபகம் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதை பார்த்து தான் இவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.